தயவு செஞ்சு கவனிக்கணும். சேனைக்கு அதிபதியாக தாவீது உயர்த்தப்பட்ட போது பைபிள் என்ன சொல்லுகிறது? தன்னை சுற்றிலும் இருந்த எல்லோருமே கூட தாவீதை மெச்சினார்கள், எல்லோரும் பிரியப்பட்டார்கள். அந்த போஸ்ட் ஹூஸ்ட் ஆயிடுச்சுங்க. சேனைக்கு அதிபதியாக இருந்தவன் ஒரு 1000க்கு, அதாவது ஒரு 1000 பேருக்கு ஒரு சின்ன அதிகாரியா டிமோட் பண்ணப்பட்ட போது, டிஃபேம் பண்ணப்பட்ட போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தேசத்திலே சேனைக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு போய் ஒரு சின்ன மூலையில போட்டுறாங்க. தாவீதை பார்த்து 4 பேர் என்ன பேசியிருப்பாங்க? ஏன் தாவீதே, ஏன் போஸ்ட் இந்த மாதிரி ஊஸ்ட் ஆயிடுச்சு? ஏன் உன் கிராஃப் இப்படி இறங்கிடுச்சு? ஏன்பா அந்த போஸ்டிங் உன்னை விட்டு போயிடுச்சு? என்ன பண்ண? இப்படி எத்தனையோ கேள்விகள் எதிர்கொண்டான இவைகள் எல்லாவற்றையும். ஆனால் பொறுமையை மாத்திரம் இழந்து விடவில்லை. காரணம் என்னவென்றால், அதாவது பணியில் இருக்கிற பொறுமை அது என்ன செய்யும்? திட்டத்தை காப்பாற்றும். அந்த திட்டம் என்ன? தேவனுக்கு தாவீதை குறித்து ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் என்ன? ஆடுகளுக்கு மேய்ப்பனாயிருக்கிற தாவீது ஒரு நாளிலே ஒரு மகாராஜாவாய் ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய அற்புத திட்டம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது மேல தேவனுக்கு அப்பேற்பட்ட பெரிய திட்டம் இருக்கலாம். நாயம்மாத்திரமானவள். ஒரு கேள்வி, தாவீது எம்மாத்திரம்? யோசிச்சு பாருங்க. தாவீது ஒரு மகாராஜா குடும்பத்துல பிறந்தவனாச்சே. சின்ன வயசுல இருந்த எல்லாவற்றிலும் அவன் கற்று தேர்ந்தவனாச்சே. அப்படியாங்க? யாருங்க சொன்னது அப்படின்னு? தாவீது ஒரு ஆடு மேய்ப்பன், ஒரு மேய்ப்பன், ஜஸ்ட் அவ்வளவுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. தாவீது நாளுக்கு நாள் அவனோட கிராஃப் குறைஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க. கிராஃப் குறையிற நேரத்தில் அவன் சோர்ந்து போல, தன்னுடைய உற்சாகத்தை இழந்து போயிடல, வாழ்க்கையின் மேல விரக்தி உண்டாகல. சவுல ஒரு கை பார்க்கறேன் அப்படின்னு பகைமை பாராட்டல. அப்புறம் என்ன செஞ்சான்? பொறுமையா இருந்தான். எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தான்னா, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு அற்புத திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையோடு கூட என் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். பொறுமையோடு தாங்க எதிர்கொண்டான். சவுலுக்கு எதிர்த்து நிற்கல. சவுல் கூட இருந்தவங்க கூட எதிர்த்து நின்று 2வது கட்சி ஆரம்பிக்கல. நான் தானே அந்த பெலிஸ்தீனை முறியடிச்சேன். அன்னைக்கு நான் தானே இந்த தேசத்தையே காப்பாத்தினேன். நான் தானே ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லி அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்கல. தாவீது என்ன செய்தான்? பொறுமையோடு தேவனுடைய சித்தத்திற்கு நேரம் கொடுத்தான். தேவனுடைய திட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தான். என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது தேவன், ராஜாவாக்குவேன் என்றதும் தேவன்தான். ஆனால் இன்று என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எதுவுமே அதற்கு அனுகூலமாக இருக்கவில்லை. அதற்காக நான் அவசரப்பட்டேன் என்றால், அதற்காக என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் இழந்து விட்டால், தேவனுடைய திட்டத்துக்கு நான் விலகி போய்விடுவேன். எனவே தேவனுடைய திட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பொறுமையோடு கூட நான் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தது? அநேக சந்தர்ப்பங்களிலே சவுலை கொல்லுகிற வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. தாவீதோடு கூட இருந்தவங்க கூட சொன்னாங்க, தாவீதே ஒரே தடவை ஒரு பெர்மிஷன் கொடு, சவுல் கதையை முடிச்சிட்டு வந்துடுறோம், நீ போய் ராஜாவாக ஆளுகை செய்யலாம். நோ, அவசரப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க. ஏனென்றால் தேவன் அபிஷேகம் பண்ணின நபரை நான் ஒரு காலம் தொடவே மாட்டேன். பொறுமையோடு நான் காத்திருப்பேன். எதற்காக பொறுமையா காத்திருக்கணும் தாவீது? தேவனுடைய நேரத்துக்காக, அவர் என் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டத்துக்காக, அது நிறைவேறுகிற நாளுக்காக நான் காத்திருப்பேன். காத்திருந்தான். எத்தனை காலம் தெரியுங்களா? சுமார் 13 வருடங்கள் அவன் காத்திருந்தான். அந்த பொறுமை என்ன செய்ததென்றால் தாவீதை ராஜாவாக ஆக்கியது, மகா ராஜாவாக்கியது. தேவன் உன்னோடே கூட இருப்பார் என்றார். நீ சேர வேண்டிய இலக்குக்கு, நீ சேர வேண்டிய இடத்துக்கு, சேர வேண்டிய ஸ்தானத்துக்கு கட்டாயமாக கொண்டு சேர்ப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையோடே கூட. நீ குடும்பத் தலைவியா? வீட்டு வேலைகளை, வீட்டை கட்டுகிற வேலைகளை பொறுமையோடு செய். ஒரு நல்ல தாயாக, நல்ல குடும்ப தலைவியாக, நல்ல தகப்பனாக, நல்ல குடும்ப தலைவனாக, நல்ல வேலையாளாக, ஆண்டவரே பொறுமையோடு கூட நீர் எனக்கு அருளிய வேலைகளை நிறைவேற்றுகிற மனசு அருளி செய்யுங்கப்பா என்று ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே எங்கள் பணிகளிலே ஆண்டவரே மேடு பள்ளங்கள் இருக்கும், ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், எதிர்காற்றுகள் வீசும், அவமானங்கள் இருக்கும், தேவையில்லாத நிந்தைகள் வரும்,
பரியாசம் பண்ணப்பட்டு ஏளனம் பண்ணப்படுகிற சூழ்நிலைகள் கூட வரும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தாவீதை போல ஆண்டவரே பொறுமையோடு கூட நேர்த்தியாய் எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய சகாயத்தினால் புரிந்து கொண்டு அவசரத்துக்கு இடம் கொடாமல் யோசனை இல்லாமல் வாழாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் கட்டாயம் அதை தேவன் நிறைவேற்றுவார். இன்று என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு நாள் முழுமையாக மாறுதல் அடைய போகிறது. தேவன் என்னை உயர்த்துகிற நாள் வருகிறது, சிறப்படுத்துகிற நாள் வருகிறது, அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாள் வருகிறது என்ற விசுவாசத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க ராஜா. அந்த விசுவாசமே தாவீது தன் அனுகூலம் இல்லாத சூழலில் கூட ஆண்டவரே அவன் முன்னேறிக் கொண்டே இருப்பதற்கு ஆதாரமாய் இருந்தது. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எனவே ஒவ்வொருவரோடும் தெளிவாய் பேசி ஒருபுறம் ஆதரித்தீர், மறுபுறத்திலே பலப்படுத்தி இருக்கிறீர், இன்னொருபுறம் நினைவுபடுத்தி இருக்கிறீர், எங்களை குறித்து உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்பதை இன்று எதிர்கொள்ளுகிற இந்த பிரச்சனைகள், இருளான சம்பந்தங்கள், சம்பவங்கள் இவைகள் எதுவுமே கூட உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு தடுக்க முடியாது என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொறுமையோடும் சாந்த குணத்தோடும் அவர்களின் பரீட்சையிலாக இருந்தாலும், வேலைக்கான முயற்சியிலாக இருந்தாலும், விவாகம் குறித்த காரியங்களாக இருந்தாலும், கற்ப பலனின் விஷயமாக இருந்தாலும், அல்லது தங்கள் குடும்பத்தை கட்டுகிற விஷயமாக இருந்தாலும் கூட பொறுமையோடு கூட மிகுந்த கவனத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து சேர வேண்டிய இலக்கை சேருகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.